அதிகாரம் 11. கள்ளத் துலாக்கோல் ஆண்டவருக்கு அருவருப்பானது. முத்திரையிடப்பட்ட படிக்கல்லே அவர் விரும்புவது. இருமாப்பு வரும் முன்னே, இகழ்ச்சி வரும் பின்னே. தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும். நேர்மையாளரின் நல்லொழுக்கம் அவர்களை வழிநடத்தும். நம்பிக்கை துரோகிகளின் வஞ்சகம் அவர்களை பாழ்படுத்தும். கடவுளின் சினம் வெளிப்படும் நாளில் செல்வம் பயன்படாது. நேர்மையான நடத்தையோ சாவிலிருந்து விடுவிக்கும். குற்றமில்லாதவர்களின் நேர்மை அவர்களின் வழியை நேராக்கும். பொல்லார் தம் பொல்லாங்கினால் வீழ்ச்சியுறுவர். நேர்மையாளரின் நீதி அவர்களை பாதுகாக்கும். நம்பிக்கை துரோகிகள் தங்கள் சதித்திட்டத்தில் தாங்களே பிடிபடுவார்கள். பொல்லார் எதிர்நோக்கி இருந்தது அவர்கள் சாகும் போதும் கிட்டாமலே மறைந்து போகும். அவர்கள் எதிர்நோக்கி இருந்த செல்வத்தின் பயன் கிடைக்காமலே போகும். நேர்மையாளர் துயரி நின்று விடுவிக்கப்படுவர். பொல்லார் அதில் அகப்பட்டு உழல்வர். இறைப்பற்று இல்லாதோர் தம் பேச்சினால் தமக்கு அடுத்திருப்போரை கெடுப்பர். நேர்மையாளர் தம் அறிவாற்றலால் விடுவிக்கப் பெறுவர். நேர்மையாளரின் வாழ்க்கை வளமடைந்தால் ஊரார் மகிழ்ந்து கொண்டாடுவர். பொல்லார் அழிந்தால் ஆர்ப்பரிப்பு உண்டாகும். நேர்மையாளரின் ஆசியாலே நகர் வளர்ந்தோங்கும். பொல்லாரின் கபடப் பேச்சாலே அது இடிந்தழியும். அடுத்திருப்போரை இகழ்தல் மதிகெட்டோரின் செயல். நாவடக்கம் நுண்ணறிவுடையோரின் பண்பு. வம்பளப்போர் மறைவான செய்திகளை வெளிப்படுத்தி விடுவர். நம்பிக்கைக்குரியவரோ அவற்றை மறைவாக வைத்திருப்பர். திறமையுள்ள தலைமை இல்லையேல் நாடு வீழ்ச்சியுறும். அறிவுரை கூறுவோர் பலர் இருப்பின் அதற்கு பாதுகாப்பு உண்டு. அந்நியருக்காக பிணை நிற்போர் அல்லல் படுவர். பிணை நிற்க மறுப்போருக்கு இன்னல் வராது. கனிவுள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும். வன்முறை செய்யும் ஆண்களுக்கு செல்வம் மட்டுமே வரும். இரக்கமுள்ளோர் தம் செயலால் தாமே நன்மை அடைவர். கொடியோரோ தமக்கே ஊறு விளைவித்துக் கொள்வர். பொல்லார் பெறும் ஊதியம் பொய்யானது. நீதியை விதைப்போரோ உண்மையான ஊதியம் பெறுவர். நீதியில் கருத்தூன்றியோர் நீடு வாழ்வர். தீமையை நாடுவோர் சாவுக்கு உரியோராவர். வஞ்சக நெஞ்சினர் ஆண்டவரின் இகழ்ச்சிக்கு உரியோராவர். மாசற்றோர் அவரது மகிழ்ச்சிக்கு உரியோராவர். தீயோர் தண்டனைக்கு தப்ப மாட்டார், இது உறுதி. நேர்மையாளரின் வழிமரபினருக்கோ தீங்கு வராது. மதிகெட்டு நடக்கும் பெண்ணின் அழகு பன்றிக்கு போட்ட வைர மூக்குத்தி போலாகும். நேர்மையாளரின் விருப்பங்கள் எப்போதும் நன்மையே பயக்கும். எதிர்காலம் பற்றி பொல்லார் கொள்ளும் நம்பிக்கை தண்டனை தீர்ப்பையே வருவிக்கும். அளவின்றி வாரி வழங்குவோர் செல்வராவதும் உண்டு. கஞ்சராய் வாழ்வோர் வறியவராவதும் உண்டு. ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர். குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர். தானியத்தை பதுக்கி வைப்போரை மக்கள் சபிப்பர். தானியத்தை மக்களுக்கு விற்போரோ ஆசி பெறுவர். நன்மையானதை நாடுவோர் கடவுளின் தயவை நாடுவோர் ஆவர். தீமையை நாடுவோரிடம் தீமைதான் வந்தடையும். தம் செல்வத்தை நம்பி வாழ்வோர் சருகென உதிர்வர். நேர்மையாளரோ தளிரென தழைப்பர். குடும்பச் சொத்தை கட்டி காக்காதவர்களுக்கு எஞ்சுவது வெறும் காற்றே. அத்தகைய மூடர்கள் ஞானமுள்ளோர்க்கு அடிமைகளாவார்கள்.
நேர்மையாளரின் கனி வாழ்வு தரும் மரமாகும். ஆனால் வன்செயல் உயிராற்றலை இழக்கச் செய்யும். நேர்மையாளர் இவ்வுலகிலேயே கைமாறு பெறுவாரெனில் பொல்லாரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ?